நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இடையே 18 தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவுகிறது. அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக இந்த மக்களவைத் தேர்தலில் 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதற்கான வேட்பாளர்களையும் திமுக அறிவித்துள்ளது. கடந்த தேர்தலில் 20 இடங்களில் களமிறங்கிய அதிமுக இம்முறை போதிய கூட்டணி கட்சிகள் இல்லாமல் புதுச்சேரி உள்பட 33 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கும் சூழல் உள்ளது. இதில் திமுக, அதிமுக இடையே 18 தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவுகிறது. அதிமுக வெளியிட்ட 16 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலின்படி 8 இடங்களில் நேரடியாக மோதும் அதிமுக, திமுக வேட்பாளர்கள் யார் என தெரிய வந்துள்ளது. அதன்படி தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை எதிர்த்து அதிமுகவில் மீண்டும் ஜெயவர்தன் களமிறக்கப்பட்டுள்ளார். வடசென்னையில் கலாநிதி வீராசாமியை எதிர்த்து ராயபுரம் மனோ போட்டியிடுகிறார். திமுக சார்பில் காஞ்சிபுரம் தொகுதியில் ஜி. செல்வமும், அதிமுக சார்பில் ராஜசேகரும் போட்டியிடுகின்றன. அரக்கோணத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் எஸ். ஜெகத்ரட்சகனை எதிர்த்து அதிமுகவில் ஏ.எல். விஜயன் களமிறக்கப்பட்டுள்ளார். ஆரணியில் திமுக சார்பில் தரணிவேந்தனும், அதிமுக சார்பில் கஜேந்திரனும் களம் காண்கின்றன. ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷை எதிர்த்து அதிமுக சார்பாக அசோக்குமார் நிறுத்தப்பட்டுள்ளார். சேலத்தில் செல்வ கணபதிக்கும், தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் திமுக வாய்ப்பளித்துள்ள நிலையில் அதிமுக சேலத்தில் விக்னேஷையும், தேனியில் நாராயணசாமியையும் களமிறக்கியுள்ளது. இவை தவிர அதிமுக வேட்பாளர்களை அறிவிக்காத 8 தொகுதிகளில் திமுகவுடன் நேரடியாக மோதுகிறது. வேலூரில் கதிர் ஆனந்தை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் களம் காண்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி.ஆர். பாலுவை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் யார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தர்மபுரியில் ஆ. மணிக்கு எதிராக அதிமுக வேட்பாளரை நிறுத்த உள்ளது. திருவண்ணாமலையில் திமுகவின் அண்ணாதுரை மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டி உள்ளது. கள்ளக்குறிச்சியில் திமுகவில் மலையரசன் போட்டியிடுகிறார். நீலகிரியில் ஆ. ராசாவிற்கு எதிராக அதிமுக யாரை களமிறக்க உள்ளது என எதிர்பார்ப்பு உள்ளது. கோவையில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சியில் திமுகவின் ஈஸ்வர சுவாமிக்கு எதிராக அதிமுக களமிறங்க உள்ளது. பெரம்பலூரில் அருண் நேரு மற்றும் தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து களமிறங்கும் அதிமுக வேட்பாளர்கள் யார் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.